World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நமது அனைவருக்கும் தங்களது பொன்னான கருத்துக்களை கூற வருமாறு தனபாக்கியம் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்து லக்னம் தரும் தனயோகமும் கோடீஸ்வர வாழ்க்கையும் என்கின்ற தலைப்பில் அவர்கள் நமக்கு கருத்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தனபாக்கியம் மேடம் அவர்கள் சொன்னாங்க, நம்முடைய துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் மேடம் அவர்கள் இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொன்னாங்க. நான் அடிக்கடி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கன்னி லக்னம் அப்படிங்கிறது தினசரி ரொட்டீன்னு சொன்னோம். அப்போ தினசரி ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். அவங்க இடையில மீட்டிங் வர முடியாமல் போச்சு. அப்போ நான் சொன்னேன், கன்னி லக்னக்காரங்க ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணாங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்க வர விடாமல் ஒரு நாள் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா தொடர்ச்சி அது பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இது கன்னி லக்னத்துக்கு ஒரு சூட்சமான பரிகாரம். நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக பிரேக் ஆகிடும். ஏன்னா அதுதான் ரெகுலர் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறது. அது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணும். மற்ற லக்னங்களை காட்டிலும் கன்னி லக்னக்காரங்க ரெகுலர் ரொட்டீனை பிரேக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த ரொட்டீனை கொண்டு வரதுக்கு பல மாதங்கள் ஆகிடும். அதுக்கு மேடமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அவங்க பேட்டர்னை பிரேக் பண்ணி மறுபடியும் கஷ்டப்பட்டு இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் மீட்டிங் வந்தாச்சு, நீ தொடர்ச்சியாக அந்த பேட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு எல்லா வேலை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மேடம் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த லக்னம் தரும் தன யோகமும் கோடீஸ்வர வாழ்க்கையும். எல்லா மனிதர்களுக்குமே கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான அமைப்பு ஜாதகத்துக்குள்ளே இருக்கணும். அதில் இந்த இந்து லக்னம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நான் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். நிறையா மல்டி மில்லியன் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்து லக்னத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. இந்த லக்னத்தில் நின்ற கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களை இப்போ கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, மேடம் பேசக்கூடிய கருத்துக்களை நோட்ஸ் எடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்முடைய துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் மேடம் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 53வது சிறப்பு கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையில் எப்போவுமே சிறப்பான தலைப்பை தான் நமக்கு தலைவர் போடுவார். இந்த டைமை நீண்ட நாளாக வரல, அதனால் ஏதாவது ஒன்று பேசுங்க, மறந்தே போயிருப்பாங்கன்றதுனால இந்து லக்னத்தை பற்றி பேச சொல்லிட்டாரு. இந்து லக்னம்னு பேச போட்டுட்டாரே, என்னடான்னு பார்த்தா இந்து லக்னம் சொல்கிறதே என்னத்தை சொல்லுதுங்க, தனத்தை பற்றியும் பாக்கியத்தை பற்றியும் சொல்கிறது. அதுதான் தனபாக்கியத்துக்கு இந்து லக்னம் தலைப்பை போட்டுட்டார் போல். இப்போ ஓடிட்டுருக்கிற லக்னம், இன்றைய லக்னத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய கோச்சார கிரகத்தில் இந்து லக்னமாக விழுகிறது மிதனமாக விழுகும், புதன் விழுகும். அப்போ என்னோட இந்து லக்னாதிபதி அந்த புதன் மேலே தான் போகிறாரு. அப்போது நான் பேசுகிற தலைப்பு எனக்கு 10வது லக்னமாக அது வருது. பேசுகிற தலைப்பு சரியான தலைப்பு தான், சரியான நேரம் தான்றதுக்கு பிரபஞ்சம் உணர்த்துது. சரி, இந்து லக்னம் அது என்ன? இந்து லக்னம் எத்தனை பேர்த்துக்கு இந்து லக்னம் தெரியும்? இந்து லக்னம்னா என்னன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரியலையா? எங்களுக்கு ஜென்ம லக்னமே தெரியாது, எங்கே போய் இந்து லக்னம் தெரியும்? அதாவது ஒரு ஜாதகம், ஒரு பஞ்சாங்கம் தெரியுமா இல்லையா? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பஞ்சாங்கம். ஒரு நாள், இன்றைய நாள் அப்படின்னா இந்த நாள், இன்றைய கிழமை சனிக்கிழமை, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இப்போ மூல நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன கரணம் ஓடுதோ, என்ன திதியோ, என்ன நட்சத்திரமோ, யோகமோ, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு ஜாதகர் பிறந்த உடனே எந்த மாதம் பிறக்கிறாரோ அந்த மாதத்தை, சூரியன் நின்ற வீடு தானே அந்த மாதம். இப்போது இந்த மாதம் தமிழ் மாதம் கார்த்திகை மாதம், விருச்சிகத்தில் சூரியன் நிற்கிது. அப்போ முதல் லக்னமாக சொல்லப்படுற லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். காலையில் 6 to 7 அவங்கவுங்க ஊரில் சூரிய உதயத்தை போட்டு முன்ன பின்ன இருக்கும். அப்போ 2 மணி நேரம் ஒரு லக்னமாக கணக்கிடப்படுறோம். 12 லக்னம் ஒரு நாளைக்கு நிறைவாகும், 24 மணி நேரம். சரியா கணக்கு? அப்போது ஜென்ம லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சூரியனை அடிப்படையாக கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது ராசி.
எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் ராசியாக கணக்கிடப்படுகிறது. இந்து லக்னம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் ஒரு லக்னம் தான் இந்து லக்னம். ஏன்னா சந்திரனுக்கு மற்றொரு பெயர் அப்படிங்கிறது இந்து அப்படிங்கிறதா. ஸோ இந்து லக்னம் சந்திரனை அடிப்படையாக கொண்டு எப்படி அப்படின்னு வேணும் இல்லையா. இப்போ லக்னம் கணிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சூரிய உதயத்தில் முதல் அந்த சூரியன் நின்ற மாதம் முதல் லக்னமாக அப்படியே. இப்போ விருச்சிக மாதன்றனால விருச்சிகம் முதல் லக்னம், அடுத்து தனுர் லக்னம், அடுத்தது மகரம்னா அப்படியே 12 லக்னம் வரும். இப்போ இந்து லக்னம் கணக்கீட்டு முறை எழுதிக்கோங்க. ஜென்ம லக்னத்தில் இருந்து நாம் பிறந்த ஜென்ம லக்னத்திலிருந்து எண்ணி வரும் 9வது ராசி எதுவோ அந்த ராசியின் அதிபதி. பொதுவாக இந்து லக்னத்துக்கு ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல் எழுதிருங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்தது சந்திரன் என்ற வீட்டிலிருந்து எண்ணி வரும் 9வது ராசி எதுவோ அந்த கிரகத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த கிரகங்களுக்கு ஒரு கதிர் எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கிரகங்களின் கால பரிமாண எண் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்திர காலாமிர்தம்ன்ற நூலில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக அலங்காரம், பலதீபிகை எல்லாத்துலேயுமே கிரகங்களுக்கு ஒரு கதிர் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி நம்ம எண் கணிதத்தில் சூரியன் என்றால் 1, சந்திரன் என்றால் 2ன்னு எண் கணிதத்தில் கிரகங்களுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே மாதிரி இதில் கிரகங்களுக்கு கால பரிமாண எண்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த எண்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்து லக்னம் கணக்கிடப்பட முடியும். அப்போது எல்லாரும் எழுதிக்கோங்க. சூரியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண் கணிதம் 30, சந்திரனுக்கு 16, செவ்வாய் 6, புதன் 8, குரு 10, சுக்கிரன் 12, சனி 1. இப்போ எல்லாத்துக்கும் இந்த கதிரன் தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுடைய ஜென்ம லக்னம் எல்லாத்துக்குமே தெரியுமா? அந்த ஜென்ம லக்னத்துலேருந்து 9வது வீடு என்னவோ அதை எண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கிரகம் வரும். இப்போ நான் என்னோட இந்த லக்னம் இல்லை, நம்ம தலைவரோடதை சொல்லலாம். தலைவரோடது எல்லாத்துக்குமே தெரியும். விருச்சிக லக்னம். விருச்சிகத்துலேருந்து எண்ணி வரும்போது 9வது வீடு எதுங்க? கடகம். சந்திரனுக்குரிய கால பரிமாண எண் 16 போட்டுக்கோங்க ப்ளஸ். அவருடைய ராசி துலாம். துலாமிலிருந்து எண்ணி வரும்போது 9வது வீடு மிதுனம். அதுக்கு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண் 2யும் கூட்டுங்க 24. அது 12ஆல் வகுக்க வேண்டும். கரெக்டா? கரெக்டா? ஏன் 12ஆல் வகுக்கிறோம்? 12 ராசி கட்டங்கள். வெரி குட். அப்போ அவருக்கு எது வருதுங்க? இந்து லக்னமா? இப்போ சந்திரன்லேருந்து எண்ணணும் வர்ற மீதியை. ஆக்சுவலி அவருக்கு இந்து லக்னமாக வர்றது கன்னி வரும். தலைவரே கரெக்டுங்களா? அவருக்கு கன்னி வரும். அதாவது இந்து லக்ன கணக்கீட்டு முறை இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். ஜென்ம லக்னத்திலிருந்து எண்ணி வரும் 9வது ராசி என்ன கிரகமோ அந்த கிரகத்தின் கதிர் எண்ணை எழுதிக்கணும். அடுத்தது சந்திரனிலிருந்து எண்ணப்பட்டு 9வது வீடு வரும் கிரகம் எதுவோ அதோடைய கதிர் எண்ணை எழுதி கொள்ளவும். 2யும் கூட்டினால் வரும் விடையுடன் 12 அதிகமாக வந்ததுன்னா 12க்கு மேலே வந்தால் 12ஆல் வகுக்கணும். 12 கீழே வந்தால் அதையே எண்ணிடணும். இப்போ என்னோட லக்னம் கன்னி, எனக்கு ராசி தனுசு. அப்போ எனக்கு இந்து லக்னம் ரிஷபம். ரிஷபம் எனக்கு இந்து லக்னம். இப்போ இந்து லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பாக்கியம்னு சொல்லியாச்சு, தனம்னு சொல்லியாச்சு. சரிங்களா? பொதுவாகவே ஏன் சூரியன் அதாவது ஜென்ம லக்னத்துலேருந்து 9வது வீட்டை என்ற பாக்கியஸ்தானத்தை என்றவா சந்திரன்லேருந்து
9ஆம் வீட்டுன்னா அதுவும் பாக்கியஸ்தானம். அப்போ அம்மா அப்பா சூரியன் சந்திரன், சூரியனை விட்டு சூரியனை கணக்கிட்டு தானே ஜென்ம லக்னம் கொண்டு வரோம். அப்போ அம்மா அப்பா செய்த புண்ணியம் நமக்கு இந்து லக்னமாக வருது. அதான் சிம்பிள். இது சாதாரணமாக எடுத்துட்டோம் நாங்கள். இதில் எந்த நூல்லையும் குறிப்பிடல, நானாக எடுத்துகிட்டு தான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. பெற்றோர் செய்த, ஏன்னா 9ஆம் பாவம்னா நம்ம என்ன சொல்கிறோம், பாக்யஸ்தானம் புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ 9ஆம் வீடுங்கிறது நமக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்து லக்னம் எப்போவுமே நன்மை தான் செய்யும். இந்து லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் நன்மை செய்யும். இந்து லக்னாதிபதி நல்லது செய்வார். இந்து லக்னம் 2 இடத்துல பிரச்சனை பண்ணும். என்ன அப்படின்னா, திதிசூன்ய வீடாக இருந்தால் அதில் பிரச்சனை வரும். முடக்கு கிரகம் கூட இந்து லக்னத்தில் இருந்தால் நல்லது செய்யும். ஆனால் அது முடக்கு வீடாக இருந்தால் பிரச்சனை வரும். முக்கியமாக 7ஆம் பாவமாக இருந்தால் பிரச்சனை வரும். ஏன்னா 7 செயல்படும் போது லக்னம் செயல்படாது. 7ஆம் இடம் முடங்கி இந்து லக்னம் வந்தால் நம்ம யோகத்தை தரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆராய்ச்சியில் தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ இந்து லக்னத்தில் ஒரு சுபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது நல்லது செய்வார். இந்து லக்னத்தில் இருக்க கிரகங்களின் அமைப்பு அப்படிங்கிறது, இந்து லக்னாதிபதி சுபராக இருந்தால் யோகத்தை செய்வார். அசுப கிரகமாக இருந்தால் கூட அந்த இந்து லக்னத்தில் அவர் வக்ரம் பெற்றிருந்தால் சுபத்தை செய்வார். 6-8 அதிபதிகள் 6-8 அதிபதியாக இருந்து அவரே இந்து லக்னாதிபதியாக இருந்தால் சுபத்தை செய்வார். சுபருடன் கூடிய 6-8 அதிபதியாக இருந்தாலும் அவர் நல்லதை செய்வார். சுபர், அதாவது ஒரு சுபர் இருக்காரு, இந்து லக்னாதிபதி சனியோ செவ்வாயோ இருக்காங்க, அசுப கிரகமாக இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கும் அவர் யோகத்தை செய்யக்கூடியவராக இல்லைனாலும் அந்த சுபர் வக்ரம் பெற்றிருந்தால் யோகத்தை செய்வார். ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடுகளில் இருந்தால், இந்து லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்வார். யாருக்கெல்லாம் உச்ச வீடு, ஆட்சி வீடு, சம வீடு, பகை வீடு தெரியும். இதை தெரியலன்னா ஜோதிடராக வர முடியாது. யாருக்கு தெரியலன்னா பஞ்சாங்கத்தில் கடைசி பக்கத்தில் போட்டிருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை சமம் என்று இருக்கும். அதை கண்டிப்பாக பாருங்கள், அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ புதன், இவருக்கு புதன் நம்ம சொல்லிட்டோம், தலைவருக்கு புதன் இந்து லக்னாதிபதினு சொல்லிட்டோம். அந்த இடத்துல புதன் கன்னி வீடுன்ட்டா, புதன் கன்னியில் என்ன பண்ணுறார், ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 ப்ளஸ் இருக்காங்க. அப்போ புதனோட காரகத்துவங்களும் அவருக்கு பயங்கரமாக இயங்காதா? அடுத்து வரக்கூடிய திசை புதன் திசை அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுது. ஒரு திசை எவ்வளோ நாளுக்கு முன்னால் வேலை செய்யும்? ஜோதிடர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தசாபுத்தி தெரியணும். எத்தனை நாள் முன்னால் ஒரு புத்தி வேலை செய்யும், எத்தனை நாள் முன்னால் ஒரு திசை வேலை செய்யணும்னு தெரியணும். கிட்டத்தட்ட புதனோட வருஷம் எவ்வளோங்க? 17 ஆண்டுகள் புதன் திசை. அப்போ 1.5 வருஷம் முன்னாலேயே வேலை செய்யுமா செய்யாதா? அவர் இப்போ என்ன பண்ணார், சமீபத்தில் ஒரு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வச்சாரா? சர்டிஃபிகேட் புதனா? ஆப் வெளியிட்டாரா? புதனா? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, புக்கு வெளியிட்டாரா? புதனா? இந்து லக்னம் வேலை செய்தா? இந்து லக்னாதிபதி திசை வேலை செய்தா? அதன் மூலமாக வருமானம் வருதா? இதுதான் இந்து லக்னம் கொடுக்கப்படும் தன யோகமும் கோடீஸ்வர வாழ்க்கையும். கைத்தட்டலாம். ஏன்னா ப்ரூவ் பண்ணுறது எங்கேயோ இருக்கிற செலிப்ரிட்டி ஜாதகத்தை சொல்லி ப்ரூவ் பண்ணால் யாருக்கு தெரியாது, நம்மளோட யார் வாழ்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்லும் போது தான் தெரியும். அடுத்த ஜாதகம் நம்மளுடைய அன்பு தம்பி நந்தகுமார், துலா லக்னம் விருச்சிக ராசி. அவருக்கு இந்து லக்னம் துலா லக்னமே தான் வருது, போட்டு பாருங்கள். துலா லக்னம் விருச்சிக ராசி. அவருக்கு செப்டம்பர் மாதம் 2024 சுக்கிர தசை தொடங்குச்சு. துலாமுக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்னெல்லாம் காரகத்துவம்? சுக்கிரன்னா எளிமையான காரகத்துவத்தை சொல்லுங்கள். சுக்கிரன்னா என்ன? ஃபஸ்ட்டு பெண்கள், மனைவி, சந்தோஷம். இதை தவிர பொருள் காரகத்துவத்தில் சொல்லுங்கள். வண்டி வாகனம், வெள்ளி. ஓகே. அடுத்தது முக்கியமான விஷயம் ஸ்வீட்டு. இல்லையே, எதிர்பார்த்த பதில் வரல.
சரி, சுக்கிரனோட செவ்வாய் எடுத்துக்கோங்க. இப்போ சொல்லலாமே. வீடு வீடு லக்ஸூரியஸான கார். செப்டம்பர் 9, 2024 சுக்கிரதேசம் தொடங்குச்சு. துலால் லக்னம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு லக்னாதிபதி மீனத்தில் உச்சம் பெறார். உச்சம் பெற்ற சுக்கிரன் முதல்ல இந்து லக்னாதிபதி உச்சமாட்சி பெற்றாலும் யோகத்தை செய்வார். தசாபுத்தி காலங்களில் இந்து லக்னத்தில் இருந்தாலும் பண்ணுவார். இல்லைன்னா அந்த இந்து லக்னாதிபதி மேலேயே கோச்சாரத்தில் செல்லும் போதும் செய்வார். இந்து லக்னத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் வரும்போதும் நல்லது செய்வார். செப்டம்பர் மாதம் அவருக்கு தொடங்குச்சு. புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கார். அவருக்கே தெரிஞ்சதோ தெரியாதோ நான் கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட் இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது இதெல்லாமே எடுத்தது கான்செப்ட். 2 வீடு கட்டுறார். ஒரு வீடு கம்ப்ளீட் ஆயாச்சு, இன்னொரு வீடு மாடியில் கட்டிகிட்டு இருக்கார். அப்போது இங்கே எல்லாரும் யோசிக்கலாம், துலா லக்னம் அஷ்டமாதிபதியும் அவரே, எப்படி யோகத்தை கொடுப்பார்? நம்ம சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்துட்டு 8ஆம் அதிபதி திசை நடக்குதுப்பா பார்த்துரு இதானே சொல்லுவோம். அவர் எங்கே இருக்காரு? யோகத்தை செய்யக்கூடிய உச்ச வீட்டில் இருக்கார். லக்னாதிபதி உச்சம் பெற்றாலே ஒருத்தருக்கு யோகம் செய்வார். அதுவும் அவரே இந்து லக்னாதிபதியாகவும் இருக்கார். தசாபத்தில் 8ம் வேலை செய்யும். 8ல் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், என்ன நினைக்கிறோம்? அவமானம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், இப்படியே பேசி பழகிட்டோம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத தனவரவு, மனைவியின் வருமானம், மனைவியின் குடும்ப வருமானம். சரியா? வீடு கட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். சும்மா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே சுக்கிரன்னா பெண்கள் இல்லையா, அத்தை வர்க்கம் இருக்கலாம். நான் அவருக்கு சிஸ்டர் தான், அக்கா. இந்த இடத்துல சந்திரனாவும் சொல்லலாம், சுக்கிரனாவும் சொல்லலாம். ஜஸ்ட்டு பேசும்போது என்ன பண்ணலான்னு கேட்டார். கார் எடுக்கிறோம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு 15 மினிட்ஸில் பேசிட்டு கார் புக் பண்ணார். இங்கே பெண்களோட ஆலோசனை வந்துச்சா, முதல் அவர் கார் வாங்கிறதுக்கும் வீடு கட்டவும் அவருடைய மனைவியின் சேமிப்புலேருந்து தான் வந்தது. அவர் அதை ஒத்துக்கணும். ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை பேச முடியும். ஒருத்தர் சக்ஸஸ்னால் எங்கேயோ இருக்கிறவரை பேசி பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த சுக்கிர திசை அவருக்கு இந்து லக்னாதிபதி திசை உச்சம் பெற்ற வீட்டில் இருந்தால் கூட தாராபலன் அடிப்படையில் அவருக்கு ஸ்தானபலன் 6ஆம் இடத்தில். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், 8ஆம் அதிபதி 6ல் என்ன வேலை செய்யுங்க? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது ராஜயோகத்துலேயும் விபரீத ராஜயோகம். எப்படி? இந்து லக்னாதிபதியாக போனதுனால. அவர் கார் வாங்கிட்டார், ஒரு வீடு கட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 2வது வீடு மாடியில் இப்போ கட்டிகிட்டு இருக்காரு. இதை யோசிச்சார். இதுவும் எந்த டேட்டில் அவரை பண்ண சொன்னோன்னு கேளுங்களேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பண்ண சொன்னோம். அவர் இருக்கார், ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஏன் அந்த நட்சத்திரம் அவருக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் நம்ம சமுதாய பகை என்ன அதெல்லாம் கிடையாது. நீ பண்ணு, சுக்கிரன் உனக்கு மீனத்தில் தான் இருக்குது தம்பி, நீ பண்ணலாம் தாராளமாக. கண்மூடித்தனமாக அன்னைக்கு நாங்கள் இந்த இந்து லக்னம்லாம் ஆராய்ச்சி பண்ணல, ஜஸ்ட்டு தலைப்பு போட்டதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண. ஏன் என்ன பண்ண முடியுமா? ஸ்ட்ரெஸ்ஸாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. 20 வருஷமும் சுக்கிரதசை யோகமாக தான் இருக்க போகுதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நம்ம தலைவருக்கு 17 வருஷமும் புதன் தசை யோகமாக இருக்க போகிறோங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அப்போ இந்த லக்னாதிபதி தனத்தையும் கொடுப்பார், கோடீஸ்வர வாழ்க்கையும் கொடுப்பார், யோகத்தையும் கொடுப்பார், வெற்றியும் கொடுப்பார். இதோட அதில் சுபகிரகங்கள் அந்த லக்னத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த கிரக அதிபதிகளோட யார் சேர்க்கை பெற்றாரோ அப்போ இப்போ நம்ம தலைவருக்கு புதனோட சூரியன் சேர்க்கை. சூரியனா யாருங்க? தந்தை, நார்மல் அரசியல் பிரமுகர்கள். 10ஆம் அதிபதி அவருக்கு. இப்போ இந்த ஒரு 6 மாதமாக அவர் கன்சல்ட்டிங்கு அனைத்து அரசு அலுவலர்கள் தான் இல்லையா? ஆமாவான்னு கேளுங்க. நேற்று தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தேன்னு சொன்னார். கம்மிங் வீக் ஃபுல்லாக எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஜட்ஜு, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, டிஎஸ்பி, இப்படி தான். இது வரைக்கும் அவருக்கு அரசியல் பிரமுகர்கள் இருந்தது, அரசியல்வாதிகள் இருந்தாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க. ஆனால் கடந்த 4 மாதமாக அவர் பார்த்த அதிக அப்பாயின்மெண்ட்டு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் தான். ஏன்?
அப்போ இந்து லக்னாதிபதி செயல்படக்கூடிய நேரம் அதுதான் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது நமக்கே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சனி தசையில் குரு புத்தி, சனி தசை என்ன பண்ணுதோ, குரு என்ன பண்ணுமோ, குரு அது அந்த லக்னத்துக்கு அது 2ஆம் உடையவன் 5 கூடையவன் முடக்க கிரகம் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே செயல்படுறது புதன் திசை தான் செயல்பட்டுருக்கு. இது அவர் யோசிச்சாரா இல்லையா தெரியாது, நான் யோசித்தேன். சக்ஸஸ். இனிமேல் 17 வருஷம் வெற்றி தான், தம்பிக்கு 20 வருஷம் வெற்றி தான். எனக்கு சாதாரணமாக சுக்கிரன் தான் எனக்கு இந்து கிரகம், இந்து லக்னாதிபதி சுக்கிரன் எனக்கு உச்சந்தான். பொதுவாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைய சொல்லுவான் சனி. அதாவது நான் வந்து இந்த 20 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் உலகுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு 7 இயர்ஸில் இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான். ராகு தசையில் தான். ராகு வந்து பூரத்தில் இருக்குது, முடக்கு வீட்டில் இருக்குது. இது எல்லாமே காரணம் சொன்னாலும் சுக்கிரனோட நட்சத்திரம் வாங்கினது புஷ்கர நவாம்சம் இதில். இப்போ நான் இந்த இடையில அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், கன்னியா லக்னம் வீட்டில் பிரச்சனை இருந்தாலுமே என் பெண்ணுக்கு திடீர் திருமணம் ஆகஸ்ட் மாதம். நம்ம மீட்டிங் இருக்குது, அடுத்த 2 நாளில் ரிசப்ஷன், மீட்டிங் வர முடியல, திடீர் திருமணம். அந்த சனி சுக்கிரன் மேலே கோச்சாரத்தில் போகும்போது. அப்போ இந்து லக்னாதிபதி மேலே ஒரு சுபகிரகமோ அசுபகிரகமோ போகும்போது அதுக்கான விஷயங்கள் செய்து 2மே நடந்தது. மருத்துவ செலவும் நடந்தது. 5, 6 கூடிய நிலையா சனி கோச்சாரத்தில் போகும்போது அந்த கிரகம், ஏன்னா எனக்கு விரயஸ்தானத்தில் சனி சுப விரயத்தை கொடுத்தார். அப்போ ஒரு இந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யார் என்ன கிரகமாக இருந்தாலும், பாவ கிரகமாக இருந்தாலும், பாவ கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் யோகத்தை செய்வார். அது எப்போன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களோட இந்து லக்னத்து மேலே எப்பெல்லாம் இந்து லக்னாதிபதி கோச்சாரத்தில் போகிறாரோ சுபத்தை செஞ்சுருப்பார். இதில் ராகு மட்டும்தான் விதிவிலக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ராகு எனக்கு நன்மையே செய்தது. ரிஷபத்தில் ராகு வரும்போது தான் நான் மீடியாவில் எல்லா டிவி சேனல்லையும் பேசியிருக்கேன். வேந்த டிவி, பிஹைண்ட் வுட்ஸு, ஏஆர் டிவின்னு எல்லா டிவி, எல்லா பெரிய ஜோதிடர்களோடையும் எனக்கு நட்பு ஏற்பட்டது. இப்போ சொன்னார் காலச்சக்கரப்படி கன்னி லக்னத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் என்னுடைய சுக்கிரன் வந்து கன்னி வீட்டை தான் லக்னத்தை தான் பார்க்குறாரு இந்து லக்னாதிபதி. சமீபத்தில் ஒரு பெரிய அரசாங்க தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜோதிட நிறுவனம், ஜோதிட தலைவரோட எனக்கு வேலை நீ தான் செய்யணும் பர்சனலாக. எனக்கு 50K கேட்டாலும் 1 lakh கேட்டாலும் நான் சேலரி கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் தான் பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்து லக்னம் எவ்வளோ வேலை செய்யுது அந்த சுக்கிரனுடைய அந்தரம் செயல்படும் காலங்களில். எனக்கு இப்போ புதனோடைய புத்தி போகுது. 1 10 கூடையவன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை. இது நம்ம ஜோதிட விதியை என்ன சொல்லிட்டு போயிடுவோம், பாதகஸ்தானத்தில் இருக்கார் லக்னாதிபதி, வேலை செய்ய மாட்டாங்க, தொழில் ஓடாது, இதெல்லாம் சொல்லிடுவோம். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் இருக்குது, ஜாலியாக உட்காந்துட்டு வீட்டில் சம்பாதிக்க வேண்டியதான், இப்படியே தான். ஆமாம், இதற்கு முன்னால் நடந்த தசை செவ்வாய் தசை. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், செவ்வாய் தசையில் கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்க முடிஞ்சது. ராகுதசை வந்தோடனே அந்த முடக்கு வேலை செஞ்சு அப்பா இறந்தார், எனக்கு பணம் போயிடுச்சு. ஏன்? அப்பா 9ஆம் இடம், ரிஷபம் எனக்கு 9ஆம் வீடு, இந்து லக்னம், செவ்வாய் சுக்கிரனோட இணைவு, கோடிக்கணக்கான சம்பாதிச்சோம். அப்பா போனோன்னா போச்சு. ஏன்னா அந்த இந்து லக்னம் அந்த இடத்துல செயல் இருந்தது. அப்போ ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம அருண்ராம் இருந்தார், சமீபத்தில் புக்கு வெளியிட்டார், எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு இந்து லக்னமும் அதே துலாம் தான். அவருடைய கடக வீட்டுக்கு 4ஆம் வீடு, லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 8. செவ்வாய் அங்கே இருக்கார். அவர் வெளியிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு செவ்வாயோட அந்தரம் தான் போயிட்டுருந்துச்சு. சுக்கிரனோடைய அந்த இதுதான் இணைவு. சூரியன் வந்து அடுத்து தொடக்கூடியது சுக்கிரன். அப்போ அவர் அடுத்த முயற்சியில் வெற்றி பெறக்கு ஒரு பொருளாதார உயர்வுக்கு அப்படிங்கிறது வருது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யும். நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சரி, ஒருத்தங்க வராங்க, நாம் பொதுவாக எல்லா பரிகாரமும் கொடுத்துட்டோம். முடுக்கு கொடுத்தாச்சு, திதி சூரியன் கொடுத்தாச்சு, நட்சத்திரத்தை கொடுத்தாச்சு, தசாபுத்திக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே. ஒரு ரஜினி படத்தில் சொல்லுவார் இல்லையா, அந்த பாபா படமோ என்னமோ,
6 வேளை பூஜை பண்ணுற, 3 வேளை குளிக்கிற, பட்டை போடுற, கொட்டை போடுற, என்னாரோ இது பண்ணுற, நீ ஒன்றுமே பண்ணாமல் உனக்கு சித்து விளையாட்டு வருதா? ஏன்னா பாபா மந்திரம் சொல்லுவார், அம்பாள் பேசுகிறாம்பார். நீ என்ன வேணால் 6 வேளை பூஜை பண்ணு, எல்லா பரிகாரம் பண்ணு, எத்தனை ஜோசியர்கிட்ட வேணாப்போ, ஜெயிக்க முடியலையா? இந்து லக்னத்தை பாருங்கள். இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குது, தசாபுத்தி வரப்போகுதுன்னா அடித்து சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுங்கள். அதாவது எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் கை கொடுப்பவர் என்பவர் இந்து லக்னாதிபதி. விதி மதி கதி. விதி கெட்டால் மதியைப்பார், மதி கெட்டால் கதியைப்பார். எதுவுமே இல்லை, 3 சரியில்லை. இந்து லக்னத்தை பார். இந்து லக்னத்தை நீங்கள் பார்த்து பலன் சொல்லுங்கள். ஆனால் தயவு செஞ்ச மக்களை கேட்டுறேன். அவர் தலைப்பு போட்டோன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்து லக்னத்தில் எனக்கு சுக்கிரன் இருக்குங்க, திருமணம் எப்போது நடக்கும்? தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்து லக்னத்தை வைத்து திருமணம் சொல்ல முடியாது, குழந்தை பாக்கியம் சொல்ல முடியாது. இந்து லக்னம் என்பதே அதுவே தன யோகத்துக்குரிய லக்னம், பொருளாதாரம். நம்மளுடைய கடல்லேருந்து மீள்வோமா? நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் வேறு யோகங்களை பெருக்கிக் கொள்ள முடியுமா? இந்து லக்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதே வேணும். சந்திரனை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய பாக்கியத்தை நாம் பூர்வ ஜென்மத்தில் கொண்டு வந்த கர்மாக்களை அனுபவிக்கக்கூடியது தான் இந்து லக்னம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஜென்ம லக்னத்திலேருந்து 9ஆம் பாவம், சந்திரா லக்னத்திலேருந்து 9ஆம் பாவம். 9 என்பது பூர்வ புண்ணிய பலன், அதிர்ஷ்டம், தந்தை வழி. 9ங்கிறது தந்தை இல்லையா? அப்போ நம்ம கொண்டு வந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எளிய முறை தான் இந்து லக்னம். நான் இந்து லக்னத்தை வச்சுக்கிட்டேன், இனிமேல் இந்து லக்னம் பேசியாச்சு, தெரிஞ்சாச்சு, இந்து லக்னத்துக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்தாச்சு, போட்டுட்டு உடனே வர்றவங்களுக்கெல்லாம் இந்து லக்னத்தை வச்சு பரிகாரம் கொடுத்துடாதீங்க. ஆனால் 6 8 அதிபதி திசையே நடந்தாலும் கண்டிப்பாக இந்து லக்னம் வாழ வைக்கும், ஜெயிக்க வைக்கும். உதாரணம், இருவர் இருக்கிறாங்க. எனக்கு 2 9 கூடியவன் தான் சுக்கிரன். என் பேரே என்னங்க? தன பாக்கியம். தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களா? இந்து லக்னாதிபதி பேரே வச்சுட்டாங்க. என் பேரை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் யோகம் தான், தனம் தான். அடிக்கடி தலைவர் சொல்லுவார், என் கூட இருந்தால் யோகம், வெற்றி, பணம் வரும் அப்படின்னு. நான் இதை யோசித்தேன். 2ஆம் இடம் ப்ரொனவுன்சியேஷன் இல்லையா? எனக்கு ஜோதிட துறைக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நான் டீச்சராக இருந்தேன், வங்கியில் வேலை புரிஞ்சேன், சித்தா மெடிசன் படிச்சிருக்கேன், சித்தா டாக்டராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா தொழில்கள், எங்களுக்கு குடும்ப தொழில்கள்னு இருக்குது. எல்லாரும் கூப்பிட்டது தனா தனா, பாப்பா, தங்கம். நான் பெருசாக சாதித்த மாதிரி தெரியல. எப்பெல்லாம் ஜோதிடத்துறையில் வந்து தன பாக்கியம்னு பேச ஆரம்பித்தாங்களோ நான் அன்றைக்கே என்னை ஒரு சாதனையாளராக மாறின மாதிரி நினச்சிக்கிட்டேன். காரணம் இந்து லக்னாதிபதி. இன்னொன்று முக்கியமான விஷயம், அதாவது இது தெரிஞ்சுக்கணும். இந்து லக்னம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு யோகராக இருந்தாருன்னா அந்த ராசியில் இல்லவங்களை கூட இணைச்சிக்கோங்க, வெற்றி அடைவீங்க. இது எனக்கு உதாரணம் என்னென்னா, நான் பிறந்தது பூராட நட்சத்திரம், சுக்கிர தசையில் பிறந்துட்டேன். 13 வயசில் தசை முடிஞ்சிச்சு. நமக்கு அப்போ என்ன யோகம்னு நமக்கு தெரியாது இல்லையா? எனக்கு சுக்கிரன் 2 9 கூடியவன். என் குடும்பம் அப்படிங்கிறது ஓரளவு இருக்குது. 9னா அப்பா நல்லா இருந்தார். ஒரு ஹைலைட்டு, எனக்கு அடுத்து பிறந்தது தங்கச்சி, ரிஷபராசி. தம்பி அடுத்தது, அதுக்கு அடுத்தது ரிஷபராசி. அவங்க 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு யோகம். 15 வயசுக்கு மேலே நான் படிக்க ஆரம்பிச்சது. அடுத்து அவங்க வளர சரி இதுதானான்னு ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தேன். எங்கள் அப்பாவும் நல்லா இருந்தார், இடம் வாங்கினாங்க, நல்லா இருந்தாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாமே. எனக்கு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் சொல்ல 4 மாதம் ஆச்சு. மருமகனாக வந்திருக்கிறவர் ரிஷபராசி. அதாவது தெரிஞ்ச சொந்தம்தான், இருந்தாலும் அவ்வளோலாம் யோசிக்கலை. இப்போ யோசித்ததுக்கப்புறம் ரிஷபராசியில் மருமகன். அப்போ எனக்கு இந்து லக்னாதிபதி, இந்து லக்னத்திலேயே ஒருத்தர் மருமகனாக வந்தால் நான் எவ்வளோ பாக்கியம். அடுத்தது, நான் இப்போ பயணிக்கிறது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை. இதை தாண்டி வெளியில் போனால் எதுவுமே இல்லை, ஜோதிடம் மட்டுமே நூலகம்னு கொஞ்ச நாளாக இருக்கேன். இதில் பயணிக்கிறது யாரோட பயணிக்கிறேன்? நமது தலைவர் தினேஷ் ராஜாவோடையோ, அவங்க மனைவி திவ்ய பாரதி. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா பரிகாரங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நந்தகுமார் சார் வந்து துலா லக்னம், திவ்ய பாரதி அவர்கள் வந்து துலா ராசி,
பிரபஞ்ச குழு தலைவர் எல்லாத்துக்குமே தெரியும், துலா ராசி. அப்போ அங்கே சுக்கிரன் வேலை செய்கிறாரா, இந்து லக்னாதிபதியோட ராசியாக போச்சா, காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு, எனக்கு 2ஆம் வீடு. அப்போ நான் வெற்றியாளர் தானே, நான் கோடீஸ்வரி ஆகிறதுல எந்த இது குறைச்சலுமே இல்லை. அப்போது இந்து லக்னத்தை இப்படி தான் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் டைம் ஆச்சுன்னு வாட்சை பார்க்குறீங்க. அதனால் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். அனைவருக்குமே இந்து லக்னம் அனைத்து செல்வத்தையும் வளத்தையும் தான் தரும். தயவு செஞ்சு இந்து லக்னத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பொருளாதார உயர்வு வேணுனாலும் நம்ம ஏற்கனவே நிறைய பண ஈர்ப்பு விதிகள் சொல்லியிருக்கோம். உங்களோட இந்து லக்னாதிபதியோட நேரத்தில், அதனால தான் ராகு கேதுக்கு நம்ம கதிரியன் கொடுக்கப்படலை. அந்த ஹோரையில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். இந்து லக்னத்தை கடைபிடித்து இந்து லக்னத்தை பயன்படுத்தி அனைவரும் இந்திரனை போல வாழ்வை பெற வேண்டும். அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் கிடைக்க வேண்டும். எல்லாம் அந்த பிரபஞ்சம் ஆசீர்வாதம் செய்யட்டும். வளத்துடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். என்னோடய ஃபோன் நம்பர் 6374144928. அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். 6374144928. தனபாகியம், சிவசக்தி அஸ்ட்ரோவிஷன், கோயம்புத்தூர். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த எமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிறுவனர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்குமே தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தனம் அப்படிங்கிறவங்களே எங்களுடைய பிரபஞ்ச குழுவில் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம், ஒரு குடிப்பணியாக நினைக்கிறோம். என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ தான் சொன்னாங்க இந்து லக்னம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் இடமான கன்னி தான் எனக்கு இந்து லக்னம், அவங்க கன்னி லக்னம். ஸோ அப்போ நம்ம கூட பயணிக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் யோகமாக இருப்பாங்க. நம்ம ஒரு ஒற்றுமையாக ஒரு டீமாக பயணிக்கிறோம்னா அவங்க ஒருத்தருக்குள்ளே ஏதாவது ஒரு கிரக நிலைகளோ லக்னங்களோ அந்த யோகமாக இருக்கும். அப்போ தான் அந்த டீம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நம்ம அடைய முடியும். ஸோ இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான், என் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 4 பிஸ்னஸ், கிட்டத்தட்ட 5 பிஸ்னஸ் ஆரம்பித்து 5 நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவியோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 10ஆம் இடங்கிறது 5 கிரகம், அத்தனை நிறுவனங்களையும் அவங்கள தான் இன்சார்ஜாக போட்டிருக்கேன். அப்போ 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருந்தால் அவங்க 4 விதமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகுது. இப்படி எல்லாமே அந்த யோக நிலைகள் எல்லாமே கிரகத்துங்களை சார்ந்து நம்ம லக்னம் என்ன அதை பொறுத்து வேலை செய்யும். ஸோ மிக சிறப்பாக இந்த லக்னத்தை பற்றி சொன்னாங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த லக்னத்தில் கிரகம் இருக்கும். கிரகம் இல்லாதவங்க இந்த லக்ன அதிபதி என்னன்னு பாருங்கள். அவங்களுடைய தசாபுத்தி காலத்தில் நிச்சயமாக நீங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. நாங்கள் பிரபஞ்ச குழு சார்பாக அவங்க எல்லாருக்காகவும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நலமுடனும் பணமுடனும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ மிக சிறப்பான முறையில் 53வது ஜோதிட கருத்தரங்கம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது. எல்லா ஜோதிட ஜாம்பவான்களும் மிக சிறப்பான கருத்துக்களை இன்றைக்கி எடுத்துரைச்சாங்க. இன்றைக்கி மழை பெய்து பூராட நட்சத்திரத்துடைய இயக்கம், நம்ம எல்லாருக்கும் பூராடத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. இந்த பூராடம் ஏன் மலையில் நனைஞ்சா பணம் வருதுன்னு சொல்கிறாங்க, மலையில் நனைஞ்சா பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை அப்படிங்கிறது சுக்கிரன்னு சொல்கிறோம். மலை ஒரு செல்வத்துக்கான ஒரு அமைப்பு. மலை தண்ணியை வீட்டில் எடுத்து நீங்கள் வீட்டில் தெளித்து விட்டிங்கனாலே பொருளாதார தடையெல்லாம் நீங்கும். என்ன ரீசன், அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது? மலைனா பூராட நட்சத்திரம்னு அர்த்தம். காலபுருஷ வரிசையில் 20வது நட்சத்திரம் பூராடம், 2வது நட்சத்திரம் பரணி, 20வது நட்சத்திரம் பூராடம். அதில் மழை தண்ணியை பிடிச்சி வீட்டில் தெளித்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும். அந்த மழை தண்ணியில் எங்கே போய் சேருது, கடலில் போய் சேருது. அப்போ அந்த கடல் தண்ணி மழை பெய்யாத காலத்தில் என்ன பண்ணுங்க, கடல் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் தெளித்து வச்சாலும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். யாருக்கெல்லாம் பொருளாதாரம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ மழை தண்ணி எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி கடலுக்கு போனீங்கன்னா கடல் தண்ணியை கொண்டு வீட்டில் வச்சு தெளித்து விடுங்க. நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகள். அப்போது ஒரு இடத்துல பொருள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குன்னா அங்கே பரணி நட்சத்திரமும் பூராட நட்சத்திரத்தோட இயக்கம் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்கள் பூராட நட்சத்திரம், அதனால் அதனுடைய இயக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய கிரகநிலை அவர்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி அவர்கள் கூட இணைந்து
பயணம் செய்பவர்களுக்கும் பல வெற்றிகளை கொடுக்கும். இப்போ இந்த குரு சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ தன யோகத்தை பற்றி பேசுகிறனால குருவை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்குறேன். குரு தான் வந்து தெய்வ அனுகூலத்துக்கான கிரகம். குரு தான் வந்து பொருளாதாரத்துக்கான கிரகம். சுக்கிரனும் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் லக்ன ரீதியாக குரு சுக்கிரன் வந்து யோகராக வந்து யோகாதிபதியாக வந்து குரு சுக்கிரன் வலிமையாக இருந்து அவங்க எந்த பாவத்தில் உக்காந்துருக்காங்களோ அந்த பாவத்தில் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத் ரீதியாக அவர்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், குரு வந்து எனக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ தெய்வ அனுகூலம் எங்கே இருக்கும்? நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழிலை அழிக்கிறதுக்கு பல பேர் என்னென்னமோ பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு 10லே குரு, எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் தொழிலை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா குருவே 10ல் இருக்கார். அங்கே என்ன பண்ணாலும் தெய்வ அனுகூலம் தொழில் விஷயத்தில் இருக்கும். தொழில் விஷயத்தில் யாருக்கெல்லாம் 10ல் குரு இருக்கோ தொழில் விஷயத்தில் உங்களை அழிக்கணும்னு நினச்சா அங்கே தெய்வம் முன்னாடி வந்து நிற்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வம் வந்து நிற்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் வாக்கில் தெய்வம் வந்து நிற்கும். லக்னத்தில் குரு இருந்தால் அவங்க தோற்றத்திலே தெய்வம் இருக்கும். லக்னத்தில் குரு இருக்கிறவங்க அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சில பேரை பார்த்துட்டு போனாலே தெய்வத்தை பார்த்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தை குரு பார்க்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அதே மாதிரி தான். அவங்க முகத்தை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைச்ச மாதிரி ஆகிடும். அவங்க கையில் பணம் வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல தனவரவு யோகம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பண்ணும், அவங்க கையால், 3ஆம் இடம் தான் கை, அவங்க கையால் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ குரு எங்கே இருக்கோ அங்கே தெய்வ சக்தி இருக்கும். அது வந்து என்ன ஒரு கண்டிஷன்னா, அந்த லக்னத்திற்கு அந்த குரு வந்து பலமான கிரகமாக இருக்கணும். இப்போ கும்பலக்கணக்காரங்களுக்கு குரு 2-11 நல்ல ஒரு யோகர், விருச்சக லக்கணக்காரங்களுக்கு 2-5 யோகராக செயல்படுவாங்க. இப்படி அந்த லக்னத்துக்கு பலமாக இருக்கணும். இப்போ ரிஷப லக்கணக்காரங்களாக இருந்தால் 8ஆம் அதிபதியாக குரு வந்துடுவார். அப்போ அந்த குரு பார்வையோ குரு இருக்கிற இடமோ தெய்வ அனுகூலத்தை கொடுக்காது, கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அந்த தனத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா சூட்சமங்கள் இருக்குது. அதுமாரி சுக்கிரன் தான் லட்சுமி யோகம்னு சொல்கிறோம். சுக்கிரன் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அதிபதியாக வராரோ அந்த இடத்துல அந்த பாவ ரீதியாக உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இயற்கையாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த பாவத்துக்கு உண்டான மாதிரி எடுக்கணும். இப்போ மேடம் வந்து கன்னி லக்னம், 2-9 கூடியவன் சுக்கிரன். அப்போ இவங்க வாயால் ஒரு விஷயத்த உனக்கு நல்லா பணம் வரும்னு சொன்னாங்கன்னா பணம் வரும், லக்ஷ்மி கடாட்சம் வேலை செய்யும். சரிங்களா? லக்னகுமார் சார் வந்து துலா லக்னம், லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. ஸோ லக்ன பாவம் அப்படிங்கிறனால அவரோட தோற்றம், அவரை பார்த்துட்டு போனாலே லட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா லக்னாதிபதி இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த சுக்கிரன் என்ன பாவத்துக்குரியதோ அதுக்கான விஷயங்கள் வேலை செய்யும். எனக்கு வந்து விருச்சக லக்னம், சுக்கிரன் தான் 12ஆம் அதிபதி, அவர் போய் 10ல் உட்காந்துருக்கார். எனக்கு தொழில் ஓடலை, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளேயோ அவங்க தொழில் ஸ்தானத்துலேயோ என் கால் போய் வச்சுட்டு வந்தேன்னா நிச்சயமாக ஒரு 10% முன்னேற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சக்கர யோகம்னு சொல்லுவாங்க, பாத லட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இந்த விருச்சக லக்கணக்காரங்களுக்கு மட்டும் அந்த பாதலட்சுமி யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன லக்கணக்காரங்களுக்கு வேலை செய்யும், ஏன்னா 12ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் பாதத்தை அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் வீட்டில் போய் வைக்கக்கூடாது. யார் அதுக்கு தகுதியான நபரோ, யாருக்கு அந்த விஷயத்தை செய்யணுமோ அவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் அந்த யோகம் வேலை செய்யும். நீங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் வச்சுட்டிங்கன்னா அந்த யோகம் வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் சூட்சமமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருடைய யோகம் யாருக்கு வேலை செய்யும், அதான் இன்றைக்கி காலச்சக்கரத்தில் நிறைய விஷயம் சொன்னேன். அப்போ நல்ல நபரோட பழகுங்க, நல்ல சிந்தனையாளர்களோட பழகுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களோட பயணிங்க. அப்போ நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரலாம். இன்றைக்கி மேடமால் மீட்டிங் வர முடியல, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு முக்கிய நல்ல காரியம் நடந்துருச்சு, அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ நான் சொல்லுவேன், மீட்டிங் வர முடியாமல் உடம்பு அப்பப்போ படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்போ ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போகுது, இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது தான் சங்கம்னு அர்த்தம்.
அந்த 7ஆம் இடங்கிற சங்கத்தை அவங்க ஒரு 6 மாதம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. 7ஆம் இடங்கிற விவாகம் அவங்க வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க ஒரு காரியத்தை நம்ம வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஆராய்ச்சி பண்ண தெரியணும். எதனால் அந்த கர்மா அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும். அதை நீங்கள் சரியாக கொடுக்குறீங்கன்னா தான் ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும், நிறையா படிக்கணும். பல ஜாதகங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மீட்டிங் முடியுது 7 மணிக்கு, மீட்டிங் முடிச்சுட்டு போய் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக பிரபஞ்சக்குழு மீட்டிங் போனப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு 2 தோசை சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கவே போவோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் சந்திக்கிறதே அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள் வந்து குடும்பத்தை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஜோதிடத்தை பற்றி தான் எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்போம். அது வந்து டைம் போகிறதே தெரியாது. அந்த ஆராய்ச்சி தன்மை இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிமையாக தீர்வு கொடுக்க முடியுது. இங்கே என்ன பிரச்சனைனா, தீர்வு கொடுத்து நடக்காமல் இருக்குன்னா அவங்க ஒழுங்காக அந்த பரிகாரத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க. இதனால் பல பேருக்கு பல பிரச்சனை நடக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பாசிட்டிவான விஷயங்கள் நம்முடைய பிரபஞ்சக்குழுவில் இருக்குது, பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையில் இருக்குது. நம்முடைய அறக்கட்டளையுடைய 54வது கருத்தரங்கம் அடுத்த மாதம் நடக்க போகுது. 55வது கருத்தரங்கம் புது வருஷத்தில் தொடங்க போகுது 2026லேருந்து. அதில் நிறையா திட்டங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். புதிய பரிணாமத்தில் நம்முடைய சங்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கள் சங்கத்தோட ஏஜென்ட் டீனா வேறு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் எல்லாரும் மிகப்பெரிய லெவலில் பல திட்டங்களோட சங்கங்களை இன்னும் சிறப்பான முறையில் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய முத்துப்பண்டியாவும் வீட்டிலேருந்து பல சேனலை இன்னும் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பல திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த மாதம் மீட்டிங்க்கு வந்துடுவார். இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட வேலையில் சின்சியராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு நாங்கள் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் யார் பேச வச்சோம்? பார்வையாளர்களை தான் பேச வச்சோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இருக்கோம். இந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க. யாருக்கெல்லாம் ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கோ, சார் நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன், மக்களுக்கு கருத்துக்கள் சொல்ல நினைக்கிறேன்னா காலையில் பிரபஞ்சக்குழு மீட்டிங்க்கு 10:30 மணிக்கு இங்கே வந்துடணும். வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் 2 மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களுடைய ஸ்பீச் வந்து திருச்செங்கோட்டில் மட்டும் இந்த மண்டபத்தில் மட்டும் இருக்காது, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஃபேம் கிடைக்கும், ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். அது என்னுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஜோதிடத்தை படித்தவங்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் கரெக்டாக லாஜிக்கலி கரெக்டாக இருந்தால் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. தாராளமாக இந்த மேடை கொடுப்போம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 53வது மீட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவு செய்வதற்கு உதவியாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மண்டப நிர்வாகிகளுக்கும் ஒலி ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கும் ஆன்லைன் ஸ்டுடியோ நிர்வாகத்திற்கும் கதிரையா அவர்களுக்கும் மற்றும் சரவணனையா அவர்களுக்கும் நமக்கு இன்றைக்கி உணவு கொடுத்த சரவணபவன் நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பண்ணணும். இந்த லக்னத்தை பற்றி தனத்தை பற்றி தனமே பேசியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து கௌரவப்படுத்தணும். நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமாரை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.